ஸ்டாக் பார்த்துட்டிங்களாண்ணா? பார்த்துருங்க அப்படியே. ம். யுவர் ஆர்டர் சார். பைனாப்பிள் ஓகேவா? ஓகே. 2 பைனாப்பிள் ப்ரோ. ஜூஸ் நல்லா இருக்கா? யா. நீர் நான் போகிறேன். பார்க்கலாம். கண்டிப்பா. ஆமாம். எனிதிங் எல்ஸ் ப்ரோ? பிரியா? பிரியா? வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லை, அவ்வளோதான். பில் கொடுத்துங்க ப்ரோ. இல்லை பரவாயில்ல, பிரியா என்னோடய ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஓ, பிரியா ஃப்ரெண்டா? ஆமாம். ஐயோ, ப்ரோ உங்களுக்கு ஃபுட்டு மாறி வந்திருக்குன்னா ஹோட்டலில் சொல்லுங்கள் ப்ரோ, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க ப்ரோ. நான் ஜஸ்ட் டெலிவரி பண்ணுறேன் ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. சரி சரி கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் மொபைல் கொஞ்சம் கிடைக்குமா? ஒரே ஒரு கால் பண்ணணும். பண்ணிக்கோ. தேங்க்யூங்க. ஹே ஸ்ருதி, பிரியா பேசுகிறேன். பிரியா, எங்கடி இருக்க நீ? நீ எங்கடி இருக்க? 1 hour நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி டி, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிளான் கூட கேன்சல் ஆயிடுச்சு. உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சுடி. என் மொபைல் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுடி. சரி, நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? சாரி டி, ஸ்கூட்டி கூட தம்பி எடுத்துட்டு போயிட்டான். நீ உங்க டாடி வர சொல்ல. அப்பாவுக்கு கால் பண்ண முடிஞ்சா உனக்கு ஏண்டி நான் கால் பண்ணுறேன்? ஓ சாரி டி, அப்பா வெளியூர் போயிருக்காருன்னு சொன்னல, அப்போ நீ கேப் புக் பண்ணிக்கோ. மூடு, அது எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் மொபைலில் கேப் மட்டும் புக் பண்ணிக்கவா? பண்ணிக்கோ. அண்ணா, போரூர் தான் நான் போகணும். ஹலோ ஹலோ ஹலோ, என்னாச்சு? யாருமே புக்கிங் எடுக்க மாட்றாங்க. இந்த டைமில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. பிகாஸ் ரிட்டன் வரப்போ புக்கிங் கிடைக்காது, அதனாலேயே தான் இருக்கும். ஓ மை காட், இப்போ நான் எப்படி போகிறது வீட்டுக்கு? ஒன்றும் புரியல. உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஆர்டர் வந்திருக்கு. உங்களுக்கு எங்கே போகணுன்னு சொன்னீங்க? போரூர். இல்லை, எனக்கு ஆர்டர் போரூர் பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டேன். இந்த டைமில் இந்த ரோட்டில் நிற்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சில பசங்க சரக்கு அடிச்சுட்டு வேறு விஷயத்துக்காக சுற்றிட்டு இருப்பாங்க. சேஃப் இல்லை. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் வேணால் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். சரி, ஓகேங்க. தேங்க்யூ. ஓகேங்க.
தேங்க்யூ. ம் நான் உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? ஆ கேளுங்க. இல்லை அங்கே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அது ஏன்? அது இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டேங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நைட் ரைட் பிளான் பண்ணிட்டு அப்படியே பார்ட்டி பண்ணலான்னு யோசித்தோம். பட் ஃபைனலி எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. ஓ, இந்த நைட் ரைட்னா பசங்க பொண்ணுங்களாம் சேர்ந்து இந்த ஈசிஆர் பக்கம் சுற்றிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரியா? ம் கிட்டத்தட்ட. அப்போனா கண்டிப்பாக பப்புக்கெலாம் போவீங்களா? ம் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி வேற. ஆமாம். செமங்க. நான்லாம் பப்புக்கு போனதே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிளான் போட்டு வச்சுருக்கோம். போவோம். பப்புனா கண்டிப்பாக சரக்குலாம் அங்கேயே இருக்கும்ல. சரக்கு அடிச்சுட்டு டான்ஸு டிஜே பார்ட்டி செம ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம், செம்ம ஜாலியாக தான் இருக்கும். கடைசியாக ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்கிறீங்களா? ம் கேளுங்க. இது நீங்கள் சரக்கு அடிச்சிருக்கீங்களா? எப்போ வாச்சும். ஓ, கடைசியாக படிச்சிங்க? 1 year இருக்குங்க. பிரேக்கப் ஆனப்போ. ஓ, பிரேக்கப் ஆனால் பொண்ணுங்களும் குடிப்பீங்களா? ஏன் பசங்க மட்டும் தான் சரக்கு அடிக்கணுமா என்ன? இல்லை இல்லை சாச்சா, அப்படிலாம் இல்லை. ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தானே, கேட்டேங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்ங்க. அண்ட் யூ வெரி இன்ட்ரெஸ்டிங் டூ. நைஸ் டு மீட் யூ. நானும் நைஸ் டு மீட் யூங்க. பாய். பாய். ஹலோ. ஹே ஸ்ருதி, சொல்றி. நேற்று நைட்டு உனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணல, ஆமா. அந்த நம்பர் எனக்கு உடனே சென்ட் பண்ண. எதுக்கு? சொல்கிறேன்டி, எனக்கு உடனே அனுப்பு. சரி, ஓகே, வை. ம் யார் இது, புது நம்பரு? ஹலோ, யாரு? ஹாய், நான் பிரியா. நேற்று நைட்டு என்ன ட்ராப் பண்ணீங்கல்ல? ஹாய், நீங்களா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, தேங்க்ஸ் சொல்லலான்னு தான். ஓகே, அதான் நேத்தே சொல்லிட்டீங்களே. ஏன் நைட்டே தேங்க்ஸ் சொன்னால் மார்னிங் திரும்ப சொல்லக்கூடாதா என்ன? டஃப்பான சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எத்தனை வாட்டி வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், சொல்லலாம். சரி சொல்லுங்க. என்ன? தேங்க்ஸு. அதான் சொன்னனே. ஆமால. சரி ஓகேங்க, பாய். ஹலோ ஹலோ. ம் சொல்லுங்க. டஃப்பான சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல. இருக்கலாமே. நான் சாப்பிட்டேன். சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். என்னடா பிரியாவா? ஆமாம் மச்சான். என்னடா சினுங்குற? என்ன கதை? நானும் பார்க்குறேன் ரொம்ப நாளாக. ஃபோனும் கைமாவே இருக்க. நைட்டு கால் பண்ணால் செகண்ட் லைன் போகுது. என்ன லவ்வா? லவ்வா? என்னடா பேசுகிற? நமக்கு எங்கடா லவ்வெல்லாம் செட் ஆகும்? ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸே தலைக்கு மேலே இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? அவளை நிஜமாவே லவ் பண்ணுன்னு தோணல? தோணுது. ஆனால் தோணுனா மட்டும் எல்லாம் நடந்துருமா என்ன? அவள் வேற, நான் வேறடா. அவள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது எனக்குலாம் பெரிய விஷயம்டா. அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லவ்வெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. பார்க்குறீல, இன்னி இதைத்தான் பண்ணிகிட்ருக்கோம். லைஃப்பை முதல்ல செட் பண்ண மச்சான். ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அது மட்டும்தான் மச்சான் இப்போ மைண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் லவ், மேரேஜ் அதை பற்றிலாம் யோசிக்கவே முடியும்டா.
புரியுதுடா, ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்றியே. நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் இப்போ பண்ணிட்டாடா இருக்கோம். லவ்வும் அதே மாதிரி தான். லாஜிக்காக பேசுகிற. வா பொழப்ப பாப்பா. பு ஹேய் நாயே, பயந்துட்டேன்டி. என்னடி பண்ற? மென்ஸ் க்ளோத்ஸ் பார்த்துட்ருக்கேன். அப்பாக்கா? விஷ்ணுவுக்கு. விஷ்ணுக்கா? என்ன விஷ்ணுக்கா? விஷ்ணுவுக்கு. சரி, அவனுக்கு எதுக்கு நீ வாங்கி தர? ஏன் பிடிச்சிருக்கு வாங்கி தரேன், உனக்கு என்ன? பிரியா, நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீ போற போக்கே சரியில்லை. கடைசியில லவ் கிவ்னு வந்து நின்ன. எக்ஸாக்ட்லி டி. ஐ திங்க் ஐ லவ் விஷ்ணு. சீரியஸா தான் பேசுறியா? என்னை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரியா தெரியுது? அவனும் உன்னை லவ் பண்றானா? ம், அவன் சொன்னானா? இல்லை, பின்ன எப்படி சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும். லவ் பண்ணுறத சொன்னாதான் தெரியுமா என்ன? ஏய், அவனுக்கு ஒரு ஒழுங்கான ஜாப் கூட இல்லடி. ம், படிச்சிருக்கான், அவனுக்கு ஜாப் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பிஸ்னஸ் பண்ணுவான். ஆனால் கண்டிப்பாக இதே நிலமையிலலாம் அவன் இருக்க மாட்டான். ஐ ஹோப் ஹில் சக்சீட் டி. நீ என்ன சொன்னாலும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் அவன் ஸ்டேட்டஸ்க்கும். ஏய் வாயை மூடுறியா? எங்களுக்கும் எல்லாம் இருக்கு. நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இங்கே யாரும் தப்பான டிசிஷன் எடுக்கல. ஐ ரியலி லவ் ஹிம் டி. ஃப்ரெண்டுனா முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணு, இல்லைனா விடு, நானே பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிரியா, இங்கே என்ன பண்ணுற? என்ன இப்போ எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக வர சொன்ன? பா, வியூ சூப்பராக இருக்குல்ல. ஐ லவ் யூ விஷ்ணு. I truly love you, Vishnu. I know I chose the right person. இது அப்பாவுக்கு தெரியுமா? சொல்லிட்டேன் உன்னை பற்றி எல்லாமே. என்ன சொன்னார்? என்ன சொல்வாரு? ஓகே சொன்னாரு. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை பிரியா, உனக்கு எனக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏய், என்னையா ப்ராப்ளம் உங்களுக்குலாம்? நீயும் அந்த மக்கள் ஸ்ருதி மாதிரியா பேசிட்டு இருக்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், புரியுதா? See, there's no problem at all, விஷ்ணு. அண்ட் ஏன் அப்பா ஒன்றும் சினிமாவில் வர வில்லன் ஃபாதர் மாதிரி கிடையாது. அவருக்கு தெரியும் லைஃப் விஷயத்தில் அவர் பொண்ணு முட்டாள்தனமாக எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டான்னு. அண்ட் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற ரைட்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி அவளுக்கு இருக்கணும் அவருக்கு தெரியும். நீ எவ்வளோ சொன்னாலும் ரியாலிட்டி மாறாதுல பிரியா. உன் லைஃப் ஸ்டைலே வேற பிரியா. எனக்கெல்லாம் லைஃபே இல்லை பிரியா. ஐ எம் நாட் த ரைட் பர்சன் பிரியா. விஷ்ணு, நமக்கு இன்னும் டைம் இருக்கு விஷ்ணு. நான் இருக்கேன் உன் கூட. உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக நல்லா வருவோம் லைஃப்பில். ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை விஷ்ணு. நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கமா, பிடிச்சவங்களோட இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம் விஷ்ணு. நான் ஒன்றும் உன்னை புஷ் பண்ணல, ஜஸ்ட் என் லவ்வை உன்கிட்ட சொல்கிறேன். யூ டேக் யூர் ஓன் டைம் விஷ்ணு. லைஃப்பில் செட்டில் ஆகு, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆல் வெல் ரைட்? சாரி பிரியா. இந்த இடத்துல நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி நான் அதை ரிஜெக்ட் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ஓவராக பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும் பிரியா. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனால் லவ் பண்ணுற சுச்சுவேஷனில் நான் இல்லை பிரியா. எனக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபேமிலி, கடன், அக்கா மேரேஜ், சொந்த வீடு, சொந்த வண்டி, எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் பிரியா. இதுக்கிடையில் லவ்லாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரியா. எனக்கு அதுவே போதும். அதுவும் ப்ராக்டிக்கலாக நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் லவ் அண்ட் மேரேஜ் வரைக்கும் போகிறதெல்லாம் சந்தேகம்தான். பிகாஸ் உன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது பிரியா. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றனால எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லிட்ட பிரியா. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உன் மைண்ட் மாறிடும்.
ஏன் உங்கள் அப்பா கூட கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டார். இஃப் இன்கேஸ் 3 வருஷம் கழிச்சும் நீ இதே மாதிரி என்னை மறக்காமல் இதே இடத்துல இதே லவ்வோட வந்து நின்னா அப்போவும் உங்கள் அப்பா சம்மதம் சொன்னான். அப்போ பார்க்கலாம் பிரியா. சரி, போயிட்டு வரேன் பிரியா. பிரியா, உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். கடைசியாக நான் கொடுத்ததா இருக்கணும் பிரியா. வரேன் பிரியா. இது எப்போலேருந்து? ஹே, இது எப்பயாவது தான். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஃப்ரெண்டா? ஹஸ்பண்ட்? அண்ட் கங்க்ராட்ஸ், நீ நினச்ச மாதிரியே உன்னோட ஓன் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை, இப்போ வரைக்கும் அதை பற்றி யோசிக்கல. அதான் நீ நினச்ச மாதிரியே உன் லைஃப்பை ஸ்டெடி பண்ணிட்டல, அப்புறம் என்ன, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. பார்க்கலாம். நான் உனக்கு கேட்பேன், உண்மை சொல்வியா? ம். நிஜமாவே உனக்கு என் மேலே லவ் வரலையா? அப்போ இருந்துச்சு பிரியா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண பிரியா. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த பயமே அதை ஒத்துக்க விடாமல் பண்ணிருச்சு. ஆனால் என் மனசில் சின்னதாக ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்படியோ ஒரு நாள் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு. அதனால தான் ஸ்டில். பட் சாரி, இப்போ நான் அதெல்லாம் பேசக்கூடாது. இட்ஸ் நாட் அ ரைட் டைம். அப்போ நீ என்னை லவ் பண்ணல, நான் வருவேன்னு நினச்சல்ல, இன்னும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல்ல, அப்புறம் எப்படிடா நான் வராமல் இருப்பேன்? நீ சொன்ன மாதிரியே 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். இப்போ அக்செப்ட் பண்ணிப்பியா? அப்போ அவரு ஜூஸ் வாங்கி தர வாடான்னு கூப்பிட்டேன், வந்துட்டான். ஃப்ரெண்டு. பிரியா, பேசாதடா, உன் மேல செம்ம கான்ல இருக்கேன். நான் இந்த 3 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். என்னமோ அன்னைக்கு ஹீரோ மாதிரி டயலாக்லாம் விட்ட. ஃப்யூச்சரில் உன் மனசு மாறிடும், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு என்ன ஞாபகம் இருந்தா அப்போ பார்க்கலான்லாம். இப்போ பேசுடா. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் என் லவ் எவ்வளோ சின்சியர்னு. அண்ட் இந்த 3 இயர்ஸாக நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ ஓப்பன் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. சார் வேற பெருசாக சேலஞ்செலாம் பண்ணீங்களே, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் லவ் இருந்தா பார்க்கலான்னு. அவ்வளோதான் என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்கல நீ. அதான் உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன் இவ்வளோ நாளா. பட் ஃபைனலி இட் ஹஸ் கம் ட்ரூ. I chose the right person. என்னடா யோசிக்கிற? இல்லை, லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாமா?